Good evening, everyone. Good evening, sir. Yes, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக் ஒன்று பார்க்க போறோம். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், பார்க்கலாம். நீங்க இங்கிலீஷ்ல அதை சொல்ல முடியுதா அப்படின்னு. தமிழ்ல எக்ஸாக்டா திறன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? Ability. எபிலிட்டி. வெரி குட். எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இல்லாத நிலை, இந்த இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். ஆப்சன்ஸ். Absence. ஆப்சன்ஸ்ங்கிறது ஏற்கும் நிலை. ஏதாவது ஐடியா இருக்கா? Acceptance. Acceptance. அக்செப்டன்ஸ். வெரி குட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு இதுதான் டீல் பண்ண போறோம். இது பெயர் சொல். இது எல்லாமே ஆங்கிலத்துல பெயர் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பெயர் சொல்லுனா கொஞ்சம் அப்டிராக்ட். அதாவது நம்ம வந்து பொதுவா இது குவாலிட்டியை தான் பார்க்க முடியும். நம்ம கண்ணால இதை பார்க்க முடியாது, கையால தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நவுன். இப்ப அணுகல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏசின்னு ஆரம்பிக்கிற என்ன வார்த்தையா இருக்கும்? அணுகல். அணுகிறது. அணுகிறது. தமிழ்ல அது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஆக்சஸ். சாதனை எல்லாருக்கும் தெரியும். சாதனை. Success. சாதனை. சரிடா மேம், சொல்லிடலாமா? Achievement. ஸோ இன்னொரு வார்த்தையும் இருக்குது சாதனைக்கு. அக்காம்ப்ளிஷ்மெண்ட். செயல். Activity. செயலுங்கிறப்ப ஆக்ஷன் வரும். செயல்பாடுன்னு Action. வந்ததுன்னா ஆக்டிவிட்டி வரும். Activity. Activity. வெரி குட். பாராட்டு. Appreciation. ஏல ஆரம்பிக்கும். பாராட்டு. Appreciation. பாராட்டு. இன்னொரு வாட்டி சொல்லி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். பாராட்டு. பாராட்டு. Admire. Admire. நவுன்ல சொல்லணும். அட்மிரேஷன். Admiration. இந்த நவுன்ல முடியறதெல்லாம் பாருங்க. TIAONMENT VITY ANCE ENC அது முடியறதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். Okay. சாகசம். 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 ஏன் இந்த வார்த்தை வரமாட்டேது? கொண்டு வந்து எல்லாமே. விக்னேஸ்வரி மேம், சாகசம். Adventure. அட்வென்ச்சர். வெரி குட். வெரி குட். அட்வென்ச்சர். நேசம். நேசம். ஆடியோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. இது ஆடியோ. நேசம். கவிதா மேம், இந்த நேசம்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Love. நேசம். TAFF சொல்லிடலாமே இப்ப. கரெக்டா மேம்? Affection. அஃபெக்ஷன். அஃபெக்ஷன். கோபம். Angry. Anger. ஆங்கிரி. Anger. ஆங்கர். ஆங்கிரிங்கிறது கோபமான அட்ஜெக்டிவ். இது நமக்கு பின்னாடி நம்ம அடுத்த ரவுண்ட்ல பாக்குறப்ப இதுக்கும் அதுக்கு டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஆனா கோபம்னா ஆங்கர் தான். ஒப்புதல். Acceptance. அது பண்ணலாம். அது முன்னாடியே பண்ணதுனால அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். Agreement. உதவி. Help. ஹெல்ப் கொடுக்கலாம். வேற ஏதாவது பண்ணலாமா? ஏல ஆரம்பிக்கும். ஆச்சரியம். உதவி.
கவிதா மேம் சொல்லிடுறீங்களா? Aid, sir. Assistant. இப்ப அசிஸ்டன்ஸ். Assistance. ஆச்சரியம். ஆச்சரியம் சொல்லிடலாமே. கவிதா மேம் Surprise. ஆச்சரியம். Surprise. ஓகே, இப்ப சர்ப்ரைஸ் நீங்க போடுறீங்க. வெரி குட். நீங்க அந்த வார்த்தை வந்துடணுமே நமக்கு. ஸோ இங்க வந்து ஏஎம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும். அமேசிங். அமேசிங், அமேஸ்மெண்ட். அமேஸ்மெண்ட்னு போட்டுருங்க. நவுன் தான். நவுன் தான் பாக்குறோம். லட்சியம். Ambition. வெரி குட். பாருங்க எப்படி முடியுது பாருங்க. இந்த முடியாத பார்க்கணும். எம்இஎன்டி, டிஐஓஎன், இப்படி டிஐஓஎன், எம்இஎன்டி இப்படி மாறி மாறி இது முடிஞ்சதுன்னா அது நவுனு. கோபம். ஆங்கிரி. Anger. இப்ப இன்னொரு வார்த்தை போடுறோம். அக்ரஷன். Aggressive. அக்ரஷன். எரிச்சல். இரிட்டேஷன் சார். Irritation. இப்ப பாருங்க இரிட்டேஷன் ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஏஎன்ல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. ஏஎன்னு போடுங்க. அனாயன்ஸ். நம்ம நவுனை தான் பாக்குறோம். நம்ம அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்லயே இது எல்லாத்தையும் விசிட் பண்ண போறோம். பதட்டம் முக்கியமான வார்த்தை. Tension. இன்னொரு வாட்டி. Tension. டென்ஷன்ங்கிறது பதட்டங்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. Nervous. அருமையா ஒண்ணு சொன்னாங்க. ரொம்ப க்ளோஸான வார்த்தை அது. நெர்வஸ் இல்ல, நெர்வஸ்னஸ். ஏன்னா நவுனை தான் பாக்குறோம் நம்ம. லுக் அட் த நவுன். நெர்வஸ்ன்னு சொன்னது யாரு? Sir. Vignesh. வெரி வெரி நைஸ். நல்ல ஒரு தாட். நெர்வஸ்னஸ் சொல்றது இதெல்லாம் நவுன் தான் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏஎன்ல ஆரம்பிக்கும். Anxiety. Anxiety. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பதட்டம் வரப்ப டென்ஷனுங்கிற ஒரு வேர்டு வருது, நெர்வஸ்னஸ்னு வருது, ஆன்சைட்டின்னு வருது. பாருங்க இடிஒய்ல முடியுது. பின்னாடி நம்ம நிறைய இடிஒய்ல முடிகிற நவுனை பார்ப்போம். எஸ்ஐஓஎன்ல முடியுது, என்இஎஸ்எஸ்ல முடியுது. என்இஎஸ்எஸ்ல முடிஞ்சா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் நவுன். அது நவுன் தான். எஸ்ஐஓஎன்ல முடிஞ்சாலும் நவுனா தான் இருக்கும். இடிஒய்ல முடிஞ்சாலும் நவுனா தான் இருக்கும். மன்னிப்பு. Forgiveness. இப்ப பாருங்க மன்னிப்புங்கிறது அப்பாலஜி கூட சொல்லலாம். அப்பாலஜைஸ்னா வேர்ப். அது வேர்ப் வேண்டாம் நமக்கு. வேர்ப் அட்ஜெக்டிவ்ல வேண்டாம். அந்த ஃபேமிலி நம்ம பார்த்துக்குவோம். இப்போ எல்ஓஜிஓல முடிஞ்சதுன்னா அது நவுன். அப்பாலஜி நம்ம பார்த்துக்கலாம். நவுனை எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். தோற்றம். Appearance. வெரி குட். இப்போ உங்களுக்கு ஸ்லோவா பில்ட் ஆகுது. ஏஎன்சியில முடிஞ்சா நவுனு, இஎன்சியில முடிஞ்சா நவுனு, என்சியில முடிஞ்சா நவுனு. பாராட்டும் உணர்வு. அப்ரிசியேஷன். வெரி குட், வெரி குட். அங்க அட்மிரேஷன் உள்ள பாராட்டுக்கு பார்த்தோம். இப்ப அப்ரிசியேஷன் பாராட்டுற உணர்வு. சூப்பர். அனுமதி. பர்மிஷன். இப்ப இப்படி ஒரு வார்த்தை நம்ம போடுறோம். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. ஏபியில ஆரம்பிக்கும். SI1 முடிச்சிருந்தோம். அதே மாதிரி ஏபியில அனுமதி. ஏபிபி. அப்பியரன்ஸ் சார். இல்ல அனுமதி. அப்ரிசியேஷன் சார். அப்ரிசியேஷனை பாராட்டுறது சார். அப்ரோச்மெண்டா சார். அப்ரூவல். பாருங்க. நல்ல வாதம். ஏன் லேட்டா இருக்குது? Justice. இன்னொரு ஆர்கியூமெண்ட். Argument. ஆர்குமெண்ட்.
இதெல்லாம் வந்து நம்ம வார்த்தை இதெல்லாம் நம்ம எங்கேயாவது பேசிக்கிட்டே இருப்போம் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையெல்லாம். ஏற்பாடு 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 arrangement, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆன்சர். உதவிகள் அசிஸ்டன்ஸ் நீங்க அசிஸ்டன்ஸ்னே போடலாம். பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் இது வரும். நிச்சயமாக கூறுதல் கொண்டு வந்துடலாமே நான் க்ளூ கொடுத்துருக்கேன் பாருங்க. Assurance, assurance. வெரி குட். கவனம் கேர்ஃபுல்னஸ் Careful. கேர்ஃபுல்னஸ் Carefulness. நம்மள தான் பாக்குறோம் நம்ம. ஈர்ப்பு ஈர்ப்பு attract, வெரி குட். Attraction. அட்ராக்ஷன் தான் சொல்லணும், அட்ராக்ட் சொல்லக்கூடாது. அட்ராக்ட் வேர்ப் வரும், அதை நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. விழிப்புணர்வு Awareness. சூப்பர் சூப்பர். அதோட அவேர் தான் அதோட அட்ஜெக்டிவ். நஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வந்துடும். சமநிலை சமநிலை balance, பேலன்ஸ் Balance. அழகு beautiful, Beauty. பியூட்டிஃபுல் வராதுல்ல, beauty, பியூட்டியோட கட் பண்ணிக்கணும். Beauty. வெரி குட். நம்பிக்கை Hope. Hope. ஹோப் வரலாம். வேற என்ன வரலாம்? believe, நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் வரலாம். பாருங்க எப்படி முடியுது பாருங்க. அது என்சில பிலீஃப் வரலாமா? பிலீவ் எஸ் பிலீஃப் வரலாம். ட்ரஸ்ட் வரலாமா? Trust. Yes. வரலாம். நீங்க அது எதுக்கு தமிழ் நம்ம வந்துடும். அந்த வார்த்தை வந்தோடனே இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடணும், மைண்ட்ல ஒடியாந்துடணும். இது பிறப்பு நவுனு Birth. பர்த். Birth. ஒரு நிமிஷம். கசப்பு bitter, Bitter. பிட்டரோட நிப்பாட்டக்கூடாது. Bitterness. டென்னஸ் பிட்டர்னஸ் நம்ம வந்து தமிழ் வார்த்தையை பார்க்கணும். கசப்பானன்னா பிட்டர், கசப்புனா பிட்டர்னஸ், Bitterness. கசப்பாகனா பிட்டர்லி. ஸோ இது வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த ஃபேமிலியை கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம். இது நம்ம இது பெயர் சொல். இது நம்ம அதுக்குரிய மாதிரி எழுதணும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஆசீர்வாதம் பிளஸ்டா சார் பிளஸ்ஸிங். Blessing. Blessing. வெரி குட். தைரியம் பிரேவ்னஸ் Courage. Courage. Brave. கரேஜ் பாட்டு இப்ப பாருங்க. கரேஜ் வெரி குட் வெரி குட். கரேஜ்னு படிக்கலாம். கரேஜஸ்ல ரைட்டு. இப்ப பாருங்க போல்ட்னஸ். boldness, Boldness. இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே தைரியத்துக்கு, பிரேவ்னஸ் இன்னொரு வாட்டி. பிரேவ்னஸ் வராது, பிரேவ்னஸ் வராது. அதுக்கு பதில் பிரேவரி. அருமையான வார்த்தை இது. பிரேவ்னஸ்னு ஒரு வேர்டு இல்லை, பிரேவரி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்போ தெரியும்னா, ஒரு கதை புக் படிக்கிறப்ப ஒரு ஏதாவது ஒன்று இங்கிலீஷ்ல வந்து ஒரு அடர்வா ஏதாவது ஒன்று படிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். பிரேவ்னஸ்லாம் அவங்க போட மாட்டாங்க. பிரேவரின்னு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்ப தெரிஞ்சிடும் நமக்கு, ஓ பிரேவ்னஸ் இருக்காது, பிரேவரி தான். அப்புறம் போல்ட்னஸ் இருக்கும், கரேஜ் இருக்கும். இப்ப பாருங்க, கரேஜ்னு போடலாம். அதே மாதிரி கரேஜியஸ்னஸ், கரேஜியஸ்னு ஒரு அட்ஜெக்டிவ் கொண்டு வந்து அது கூட ஒரு நெஸ் போடலாம், தப்பு இல்லை. புத்திசாலித்தனம் இன்டெலிஜென்ஸ் Intelligence. Intelligence. வெரி குட். அமைதி காம்னஸ் Peace. 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 போடலாம் போடலாம். காம்னஸ் பாருங்க போடலாம். அருமையா சொன்னாங்க பீஸ். காம்னஸ்னா ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கிது. பீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப நேரம் இருக்கிறது தான் பீஸ். காம்னஸ்ங்கிறது அந்த சமயத்தில் நடக்கிறது. அமைதிங்கிறது வாழ்க்கை ஃபுல்லா வேணும்னு நினைக்கிறது.
பராமரிப்பு. Maintenance. Maintenance. வெரி குட். ஸோ நம்ம இன்னைக்கு நவுனை பார்க்கறதுனால பாருங்க என்இஎஸ்ல முடியுது, இஎன்சில முடியுது, ஏஎன்சில முடியுது, இந்த சிஇல முடியுது பாருங்க. எச்சரிக்கை, Caution. Warning. Warning. வார்னிங். ஸோ ஐஎன்ஜில முடிகிறது. ஜெரண்ட் எல்லாமே நவுன் தான். இது சவால். Challenge. Challenge. சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு சமயத்துல பேசியிருப்போம். இங்கிலீஷ் வேர்டு சொல்ல வாய்ப்பு. Chance. Chance. வேற ஏதாவது இருக்கா? Opportunity. ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஓட ஆரம்பிக்கும். Opportunity. வெரி குட், வெரி குட். கவிதா மேம் இருக்கீங்களா? இல்ல ஃபரிதா மேடம். Yeah. கவிதா மேம், ஃபரிதா மேம் சொன்னது எனக்கு தெரிஞ்சது. இவங்க கவிதா ஒண்ணு சொல்லு, மாற்றம், Changes. Change. சேஞ்ச். Change. இந்த பெரிய மாற்றம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Transformation. ஆளே தலைகீழா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். குழப்பம். Confusion. Confusion. இதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது சொல்லியிருப்பாங்க சிஹெச். கயாஸ். ஞாபகம் வச்சுங்க இந்த வார்த்தை. பெருங்குழப்பம் பின்னாடி வருது, திருப்பி அதை யூஸ் பண்ணுவோம். கன்ஃபியூஷன் தொண்டு. அடிக்கலாமே. Charity. Yes, sir. சேரிட்டி. வெரி குட், வெரி குட். ஐடிஒய்ல முடியுது பாருங்க. சந்தோஷம். Happiness. Happiness. அது 2-3 இடத்துல வரும். அதுக்கு ரொம்ப பெரிய வார்த்தை ஹாப்பினஸ்ங்கிறது. ஸோ இதுல வந்து ஜாய் கூட போடலாம், ரைட்? இதுல என்ஜாய்மெண்ட் கூட போடலாம். ஆனா எல்லாமே நவுன் தான் இங்க போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம. ரைட். தேர்வு. Selection. Examination. Selection. Examination. ஓகே, இப்போ ஒன்று செலெக்ஷன் போடலாம். Okay. அவங்க போட்ட எக்ஸாம்னு போடலாம், அதுவும் ஒரு தேர்வு தான். இது இல்லாம 2 தேர்வுக்கு வித்தியாசம் இருக்கு. சீல ஆரம்பிக்குது தேர்வு. Chari. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சாய்ஸ். Choice. Choice. Okay. சூஸ்ன்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது வேர்பு. சூஸ்ங்கிறது சாய்ஸ். வெரி குட். சூழ்நிலை. Circumstances. Situation. ஓகே, இப்போ சூழ்நிலை என்விரான்மெண்ட்ல போடலாம். சர்க்கம்ஸ்டான்ஸ் போடலாம். Situations. சூழ்நிலை. என்விரான்மெண்ட்னு போட்டாலும் தப்பு இல்லை. இது 2 வேற மீனிங். ஆனா இந்த தமிழ்ல இப்படி போடுறப்ப இந்த 2 இதுல எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். என்விரான்மெண்ட். தெளிவான நிலை. Clearance. கிளியரன்ஸை விட இன்னும் தெளிவான நிலைங்கிறது Clear. Clarity. Clarity. கிளாரிட்டி. கிளியரன்ஸ்னு போடலாமா? அது போடலாம், அது வேற கான்டெக்ட்ல வரும், தப்பு இல்லை. Okay. தெளிவா அது வந்து தெளிவாகிறது, கிளியர் பண்ணிடுறது. இது தெளிவா இருக்கிறது, இது தெளிவு பண்றது. சுகம். Happiness போடலாமா சார்? சுகம். சுகம்னா உடல் சுகம் தான். இது வந்து பேசிக்கா பிசிக்கல் தான். Comfort. Comfort. கம்ஃபர்ட். ஸோ பணம் சுகத்தை கொடுக்கும், ஹாப்பினஸை கொடுக்குமான்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடுக்காது பணம். ஆனா சுகத்தை கொடுக்குமா? நிச்சயம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகலாம், பிசினஸ் கிளாஸ்ல போகலாம். அந்த சுகம் தான் கம்ஃபர்ட். ஹாப்பினஸ்ங்கிறது ரொம்ப பெரிய டேர்ம். அது அவ்வளோ ஈஸியா விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அர்ப்பணிப்பு. Sacrifice. அது வந்து அர்ப்பணிப்பு இல்லையே, தியாகம். அது Okay. தியாகம். அது Dedicate. அது ரொம்ப பெரிய வார்த்தை சார். Dedication. Sacrifice-ங்கிறது Dedication. ரொம்ப Dedication.
டெடிகேஷன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு, அர்ப்பணிப்பு. வாக்கு கொடுத்துட்டேன். Commitment. Commitment. கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டோட வேலை பார்க்கணும்பா அப்படிங்கிறதும் அந்த டெடிகேஷனோட வேலை பார்க்க கிட்டத்தட்ட ஒண்ணுதான். தொடர்பு. Connection. இன்னொன்று வந்து Relation. இப்ப நீங்க இப்ப வந்து கம்யூனிகேஷனே போடலாம். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? Relation. இன்னொரு வாட்டி. Relation. எக்ஸலண்டான ஒரு வார்த்தை அது. சூப்பர். நவுனா லிஸ்ட் பண்றோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்துல இது கொஞ்சம் வித்தியாசமா, இரக்கம். இது மாதிரி வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏறிக்கீங்க. கம்பேஷன். இன்னொரு வார்த்தை இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப கேஷுவலா ஒரு தமிழ் ப்ரோக்ராம். வெரி குட். Empathy. எம்பத்தி. இது ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போவாங்க பேசுறப்ப. போட்டி. Competition. Competition. காம்படிஷன். ஸோ இதான் வேர்ப் எல்லாம் மாறும். நம்ம நவுனை லிஸ்ட் பண்றோம். முக்கியமா புகார். Compliant, sir. Compliance, sir. வெரி குட், வெரி குட், வெரி குட். கவனம் செலுத்துதல். Concentration. Concentration. கேர்ன்னு சொன்னாரு, அருமையான வார்த்தை இது. நவுனாவும் கேரை யூஸ் பண்ணலாம். சூப்பர். நம்பிக்கை நிறைய நம்ம எழுதிட்டோம். Confidence. எழுதிட்டோம். அதனால அது ரொம்ப ரிப்பீட் பண்ணி அங்க 4 மேல எழுதிட்டோம். கான்ஃபிடென்ஸ். அங்க எழுதாத ஒரு வார்த்தை இருக்குது. அங்க கான்ஃபிடென்ஸ் எழுதணும், ட்ரஸ்ட் எழுதணும், பிலீஃப் எழுதணும், ஹோப் எழுதணும். அதே மாதிரி அதை எழுதாத ஒரு வார்த்தை இருக்குது. எஃப்ல ஆரம்பிக்கும். எஃப்ஏ. Faith. Faith. ஸோ ஃபெய்த், ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஸ், ஹோப், பிலீஃப், நிறைய வார்த்தை இருக்கு. குழப்பம் 2 எழுதணும் இல்லையா? ஸோ Confusion. அங்க வந்து கன்ஃபியூஷன். இணைப்பு. Connection. வேற ஏதாவது இருக்கா? Enclose. என்க்ளோஸ்னா உரை போட்டு சுத்துறது. என்க்ளோஷர். இணைப்பண்ணு. கனெக்ட் பண்றது ஒண்ணு, ஜாயின் பண்றது ஒண்ணு, Join. Join. இணைக்கிறது. பாருங்க, Attachment. அட்டாச்மெண்ட். ரைட். அங்க விழிப்புணர்வுக்கு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? அவேர்னஸ். Awareness. Awareness. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு. அதனாலதான் 2வது வாட்டி போட்டிருக்காங்க. தெரியும் உங்களுக்கு இந்த வார்த்தை? சொல்ல ட்ரை பண்ணுங்க பார்க்க. உங்களுக்கு இந்த வார்த்தை கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். Consciousness, sir. கான்சியஸ்னஸ் ஒரு பெரிய வார்த்தை. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, எல்லாத்துலேயும் சரி. அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். மைண்டை தாண்டி போறப்ப, என்லைட்டன்மெண்ட் பத்தி பேசுறப்ப இதை சொல்லுவாங்க. பரிசீலனை. Consideration. சூப்பர். நிலைத்தன்மை. திருப்பி திருப்பி வருது இந்த ஒரு நிலைத்தன்மைனா, திருப்பி திருப்பி அந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Constant. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா அது நவுன்ல வேணும் நமக்கு. Consistency, sir. கன்சிஸ்டன்சி. இஎன்சிஓல அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய வார்த்தை நம்ம சொல்றோம். நீங்க இதை நிறைய நோட் பண்ணி நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு கொடுக்குறேன். நான் நீங்க படிக்கவும் கேட்கவும் செய்யறப்பதான் இது உள்ள போகும். திருப்தி ரொம்ப ஈஸி. Satisfaction. வெரி குட். பங்களிப்பு. பங்களிப்பு. Contribution.
contribution, கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குல்ல, திருப்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, சிஓன்ல ஆரம்பிக்கும். அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஒரு இப்போ உள்ள கரண்டா உள்ளதை திருப்திப்படுத்துறது. இந்த வார்த்தை வாழ்க்கை ஃபுல்லா நிரந்தரமான ஒரு திருப்தியோட இருக்கிறது. contentment, Content. சிஓஎன்டிஎன்டிஏ கண்டென்ட்னு படிச்சாக்கா திருப்தி, கான்டென்ட்னு படிச்சாக்கா சரக்கு, உள்ளுக்குள்ள உள்ள உள்ளடக்கம். கான்டென்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்குக்கு கான்டென்ட் இருக்கும். புக்குக்கு கான்டென்ட்னா உள்ளடக்கம், உள்ள என்ன இருக்குங்கிறத வெளியில சொல்றது கான்டென்ட். அதே சிஓஎன்டிஎன்டிஏ கண்டென்ட்னு படிக்கலாம். கண்டென்ட் படிச்சா திருப்தி. கண்டென்ட்மெண்ட்னா திருப்தியா இருக்குது. கண்டென்ட்மெண்ட். கட்டுப்பாடு. ஏன் என்னாச்சு? கண்ட்ரோல் இது மாதிரி வரலையா? control, கண்ட்ரோல். ஒத்துழைப்பு. cooperation, Cooperation. Cooperation. துணிச்சல். Brave. braveness, அந்த இது பிரேவரினே போடலாம். பிரேவ்னு சொல்லக்கூடாது. Bravery. பிரேவ்னு வந்துட்டு அட்ஜெக்டிவா மாறிடும். அது வந்து நம்ம நவுனா போடுறோம். இதுல போட்டோம் போல்ட்னஸ் போட்டோம், கரேஜியஸ்னஸ் போட்டோம். ஸோ அது 2-3 வாட்டி வர்றதுக்கான 2-3 வார்த்தை இருக்குங்கிறதுனால மரியாதை. respect, respect, உருவாக்கம். creativity, Creation. அது படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, கிரியேஷன் சொல்லலாம். creation, okay, கிரியேஷன். ஆர்வம். Interest. Interest. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவரு என்ன ஆர்வத்தை காட்டுறாருங்கிறப்ப என்ன வரும்? emotion, ஆர்வம். enthusiasm, Enthusiasm. enthusiasm, அவர் ஆர்வத்தை காட்டுறாரு, ரொம்ப ஆர்வமா இருக்காரு. Excitement. excitement, எக்ஸைட்மெண்ட். மென்ட் நவுன் தான் போடணும். ஆபத்து. danger, இருட்டு. darkness, டார்க்னஸ்ன்னு சொன்னோம். வெரி குட், அருமையா சொன்னாங்க. மரணம். death, டெத்துன்னு சொல்லணும், அதுதான் நவுன். அருமை. முடிவு. End. end, எண்டுன்னு சொல்லலாம் கட்டாயமா. conclusion, இதுவும் நவுன் தான், எண்டுங்கிறதும். இதான் அப்படி சொல்றப்ப நிறைவடைகிறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு சமயத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டியா, வேலையா முடிச்சிட்டியா அப்படின்னு எண்டு கார்டு போட்டாங்களா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இது எல்லாமே இது பண்ணி. இப்ப அர்ப்பணிப்புக்கு 2 வார்த்தை பார்த்தோம். sacrifice, இன்னொன்னு சொல்லுங்க. ஒண்ணு டெடிகேஷன், இன்னொன்னு sacrifice, அது வந்து அர்ப்பணிப்புங்கிறத விட அது வந்து தியாகத்தை குறிக்குது. oh, okay, sorry, ஸோ டெடிகேஷன்ங்கிறது ஒரு வார்த்தை dedication, சொல்லணும். இன்னொன்று dedication, கமிட்மெண்ட்னு சொன்னோம். அதுக்காக தான் இது 2வது வாட்டி வருது. ஒரு இடத்துல டெடிகேஷன் போட்டுக்கலாம். உனக்கு தோல்வி. Failure. failure, failure, ஃபெயிலியர். அந்த பாருங்க, இந்த யூஆர்இல படியுது பாருங்க, என்க்ளோஷர். அது மாதிரி அது நவுன்ல வர்றப்ப ஃபெயிலியர், ஃபெயில்னு வர்றப்ப அது வேர்பா மாறிடுது. மகிழ்ச்சி. happiness, happiness, 2-3 வார்த்தை சொல்லுவோம். ஜாய்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். joyful, அதனாலதான் இது 2வது வாட்டி வருது. happiness, இது இல்லாம மகிழ்ச்சிக்கு வந்து பிளஷர். Pleasure. இந்த பிளஷருங்கிறது நவுன். இட்ஸ் மை பிளஷர் அப்படிம்பாங்க. ஸோ மகிழ்ச்சிக்கு நிறைய வார்த்தை இருக்குது. அதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மகிழ்ச்சியோட மீனிங் மாறும். நம்ம பின்னாடி ஒவ்வொரு வாட்டி பார்க்குறப்பையும் நம்ம அதை ஆட் பண்ணுவோம். ஒரு 7-8 வார்த்தை இருக்கு மகிழ்ச்சிக்கு. 3 தான் இதில் போட்டிருக்கேன், பட் இன்னும் இருக்குது, பார்த்துக்கலாம். சார்பு. Subordinate. Sir. இல்ல, depend, Depend. டிபெண்ட் கட் பண்ண முடியாது. இல்ல, dependence, Dependence. டிபெண்ட்னா வேர்ப் ஆயிடும். இப்ப டிபெண்டன்ஸ்ல வரப்ப நவுன் வந்துருக்கு. வெரி குட். பிரக்தி.
அப்செட் Upset. போடலாம். upset, Upset. ரொம்ப ரொம்ப விரக்தியா இருக்கா, விரக்தி ஆயிட்டான்னா என்ன என்ன எப்படி இருக்கா அவன், ரொம்ப எவ்வளவு இதா இருக்கா விரக்தி. Depression. depression, ஆசை, interest, ஆசை ஆசை Desire. சூப்பரான வார்த்தை. டிசைர், அழிவு, Disaster. disaster, அதே மாதிரி அழிவுக்கு டிஇல ஆரம்பிக்கும். வேர்ப்ல நவுன் கேட்கிறேன், கரெக்டா Destroy. டெஸ்ட்ராய் வேர்பு, அதை நவுனை பார்த்தீங்கன்னா சூப்பரா சொன்னாங்க கவிதா மேம். டெஸ்ட்ராய்ங்கிற வேர்பை நவுனை மாத்த. destructive, டெஸ்ட்ரக்டிவ்ங்கிறது அட்ஜெக்டிவ், டெஸ்ட்ரக்டிவ்ங்கிற அட்ஜெக்டிவ் Destruction. 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 destruction, அந்த ஃபேமிலி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உடனே டெஸ்ட்ராய்ன்னு வேர்பு யோசிக்கிறோம். சில பேர் டெஸ்ட்ரக்டிவ்னு நான் அட்ஜெக்டிவ் யோசிச்சோம். இது இல்லாமல் நவுன் இருக்கு. இந்த ஃபேமிலியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எந்த சமயத்துல டெஸ்ட்ரக்ஷன் வாக்கியத்துல எங்க யூஸ் பண்ணணும், எப்ப எங்க யூஸ் பண்ணணும் டெஸ்ட்ரக்ஷன், எப்ப எங்க டெஸ்ட்ரக்டிவ் யூஸ் பண்ணணும், எப்ப எங்க டெஸ்ட்ராய் யூஸ் பண்ணணுங்கிறது தான் கிராமர். இந்த டெஸ்ட்ராய்னு ஒன்று இருக்கு, டெஸ்ட்ரக்டிவ்னு ஒன்று இருக்கு, டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குங்கிறது தான் வெக்காபுலரி. இந்த கிராமரையும் வெக்காபுலரியும் கரெக்டா மெர்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். அவ்வளவுதான். உறுதி, confidence, உறுதி அது நம்பிக்கை இல்லையா, உறுதி. oh, முன்னாடி இந்த வார்த்தை ஒண்ணு பார்த்தோம், Hope. இல்ல அஷூரன்ஸ் ஒரு வார்த்தை போட்டு தெரியுமா? assurance, Assurance. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, அஃபர்மேஷன். இதுவும் உறுதி தான். இந்த லீகல் டேர்ம்ஸ்ல கவிதா மேம் நீங்க நிறைய பார்க்க வாய்ப்பு இருக்கு. அஃபர்மேஷன், எஸ். வளர்ச்சி, growth, ரொம்ப அருமையா ஒண்ணு சொன்னாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்க. Develop. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Develop. Development. கட் பண்ண Development. முடியல, நம்ம நவுன் தானே பாக்குறோம். ஸோ அதுல கட் பண்ணா டெவலப்மெண்ட் பண்ணா வேர்ப் வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். திருப்பி இந்த வார்த்தை தான் வருது. பக்திங்கிறதுக்கு Devotee. டிவோட்டிங்கிறது அந்த Devotion. Devotion. devotion, Devotion. devotion, devotion. அருமையா வந்துருச்சு பாருங்க. கண்ணியம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் நமக்கு தெரியும். கடமைனா டியூட்டி, கட்டுப்பாடுனா டிசிப்ளின், கண்ணியம்னா என்ன, Dignity, sir. அவ்வளவுதான். கண்ணியமா வாழ்ந்துட்டு போயிட்டா இருப்பாரு. ரொம்ப முக்கியம். அந்த மூணுத்துல டிக்னிட்டி தான் ரொம்ப முக்கியம். கருத்து வேறுபாடு Difference of opinion. also. ஒரே வார்த்தையில சொல்லணும். discuss, Disagree. disagreement, மென்ட்னு முடிக்கணும். டிஸ்அக்ரின்னு கட் பண்ணிட்டீங்கன்னா வேர்ப் ஆயிடும். அது புரியுதுங்களா? okay, Disappointment. வேற. ஏமாற்றம். Disappointment. வெரி குட். பேரழிவு. Disaster. Disaster. முன்னாடி ஒரு இதுக்கு அழிவுக்கு பார்த்தோம். பேரழிவுனாலும் டிசாஸ்டர் தான். ஒழுக்கம், discipline, Discipline. Discipline. கண்டுபிடித்தல். Discover. இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஏகாம்பரம் சார். Discover, sir. டிஸ்கவரி. recovery, டிஸ்கவர்னு கட் பண்ணிட்டீங்கன்னா வேர்ப் ஆயிடும். அது கண்டுபிடிக்கிறது, இது கண்டுபிடித்தல். கண்டுபிடித்தல். இது புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதா? ஸோ இது நம்ம ஒரு கிளாஸ்ல அப்படியே எல்லாமே இது மாதிரி பிரிச்சு இந்த ஃபேமிலியை எல்லாமே லிஸ்ட் பண்ணி தனித்தனி சென்டென்ஸா கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு வாட்டியும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறுப்பு, hate, ஹேட்டுங்கிறது வேர்பு, ரைட்டா? hate, இப்ப ஹேட் வந்து ஹேட்ரடா மாறும். hatred, ஹேட்ரட். இதுல வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு, அருவருப்பு, வெறுப்பு, Disgust. அருவருப்பு. Discuss. வெரி குட். அது Disgusting. அருவருப்பு, வெறுப்பு அருவருப்பா மாறும். நேர்மையின்மை. Disobedience, sir. நேர்மை. Dishonesty. dishonesty, Dishonesty. Dishonesty. மரியாதையின்மை. Irrespect.
Disrespect. Irrespect. இது வந்து மரியாதையின்மையோ ரூட்னஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. Rude. Yes. ரொம்ப ரூடா இருக்கிறது, மரியாதை கொடுக்காம இருக்கிறதுக்கு. இதுல வந்து டிஸ்ரெஸ்பெக்ட், குழப்பம், அது 2-3 வாட்டி வந்தது. Confusion. இன்னொரு வார்த்தை இருக்குது, கமோஷன். நோட் பண்ணிக்கோங்க. கமோஷன், கன்ஃபியூஷன், கயாஸ், இது எல்லாமே குழப்பத்தை குறிக்குது. அதனாலதான் அவங்க 2-3 வாட்டி போட்டிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ற வார்த்தை. ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. சந்தேகம், Doubt. Doubtful. டவுட்ஃபுல்னு வந்தா அட்ஜெக்டிவ் இது. அந்த ஃபியூவலை கட் பண்ணிட்டீங்கன்னா டவுட்டு. டவுட்டு வேர்பாவும் இருக்கும், நவுனாவும் இருக்கும். கனவு, Dream. ட்ரீம். கடமை, Dignity. ஓ கடமை, இல்ல. கடமை, இது இப்ப நீங்க சொன்னீங்க சார். Duty. 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 டியூட்டி. எளிமை, Simplicity. Simplicity. சூப்பர், சூப்பர். கல்வி, Education. 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 திறமை, Skill. Ability. இன்னொரு வாட்டி Skill. ஸ்கில் சொன்னோம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? Ability. ஃபர்ஸ்ட் இதே நீங்க பார்த்தது தான். Ability. Talent. கட்டாயமா சொல்லலாம். Capacity. Ability. Talent. எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. இது எல்லாமே நவுன் மட்டும் தான் லிஸ்ட் பண்றோம். வேர்பெல்லாம் லிஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, எபிலிட்டி ஏபிளா அட்ஜெக்டிவ்ல மாறும், எனேபிளா வேர்ப்ல மாறும், ஏபிளின்னு சொல்லி அட்வர்பா மாறும். எவ்வளவு இது பார்க்க போறோம் பாருங்க. செயல்திறன், Activity. செயல்திறன், அது செயல்பாடு தான் ஆக்டிவிட்டி. பாருங்க, இன்னொரு வாட்டி பாருங்க. Efficient. எஃபிஷியன்ட் அட்ஜெக்டிவ், அது Efficiency. எவ்வளவு பாத்தீங்க. Efficient. Efficiency. அருமை, அருமை, அருமை. எவ்வளவு விஷயம் தெரியுது பாத்தீங்களா? உங்களுக்கு நிறைய விஷயம் எஃபிஷியன்டா அடுத்த செகண்ட் அடிச்சிங்க, ரைட்? இப்ப அடுத்த செகண்ட் அடிச்சிங்க. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. எஃபிஷியன்சின்னு, எஃபிஷியன்ட் வந்தாலே போதும், எஃபிஷியன்சி வந்துடும். அதை மாத்திக்கலாம் ஈஸியா. முயற்சி, Effort. ஒண்ணு வந்து எஃபோர்ட். Attempt. யா. இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரை, செகண்ட் ட்ரை, நீங்க ட்ரெயின் போட்டாலும் அது நவுன் தான். Try. Right. Right. அது நவுனும் இருக்கும், வேர்பும் இருக்கும். ஸோ நீங்க ட்ரெயின் போட்டாலும் தப்பு இல்லை. உணர்வு, Emotion. Emotion. எமோஷன். வேற ஏதாவது ரொம்ப காமனா இன்னொன்னு சொல்லாமா? Feel. Feeling. Feeling. எமோஷன். இப்ப பாருங்க, ஃபீலிங், அது உணர்வு தான். அனுதாபம், Concern. Concern. அனுதாபம், அனுதாபம். பாருங்க, Sympathy. Sympathy. சிம்பத்தி. கருணைங்கிறது எம்பத்தி, அனுதாபங்கிறது சிம்பத்தி, ஊக்குவிப்பு. Encourage. Encouragement. கரெக்டா அதோட முடிக்கணும். எம்இஎன்டியோட முடிக்கணும், கட் பண்ணக்கூடாது. சகிப்புத்தன்மை, Tolerance. 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 வெரி குட். சக்தி, Eff- Energy. Energy. டெஃபனட்டா Power. சொல்லலாம். Power. சூப்பரா சொன்னாங்க. எனர்ஜின்னு சொன்னாலும் ஆற்றல் தான். ஆற்றல் வந்து சக்தியா தான் மாறுது. மகிழ்ச்சி, நிறைய வார்த்தை வந்துருச்சு. Happiness. இப்போ ஒரே ஒரு வார்த்தை, புது வார்த்தை. பேரானந்தம், நித்தியானந்தம், Ecstasy. எக்ஸ்டசி, பேரானந்தம், எக்ஸ்டசி, Ecstasy, yes, sir. ஹாப்பி, ஹாப்பி, Ecstasy. Ecstasy, yes, sir. எக்ஸ்டசி, எக்ஸ்டசி, Ecstasy. எக்ஸ்டசி, ஜாய், Ecstasy. ஹாப்பினஸ். நம்ம நிறைய வார்த்தை பார்ப்போம், இன்னமும் அதிக வார்த்தை இதுல பார்க்க போறோம். உற்சாகம், இது 2-3 வார்த்தை பார்த்தோம். Encouragement. Encouragement. Enthusiasm. Enthusiasm. உற்சாகமா இருக்கிறது எந்தூசியாசம். உற்சாகப்படுத்தினாக்கா அது என்கரேஜ்மெண்ட். சூழல்,
Situation. Environment. circumstance, சுச்சுவேஷன் போடலாம், சர்க்கம்ஸ்டன்ஸ் போடலாம், என்விரான்மெண்ட் போடலாம். எவ்வளவு வார்த்தை வருது பாருங்களேன். அப்ப கிராமர் மட்டும் ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. சுச்சுவேஷன், Circumstances. வெரி குட். சமத்துவம், Equality. equality, ஈக்குவாலிட்டி, வெரி குட். டிஒய்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. எஸ்ஐஎம்ல முடியுது, ஏசிஒய்ல முடியுது, எம்இஎன்ற வருது, எல்ஐடி வருது. பிழை, error, Error. எரர் போடலாம். அதோட பெரிய மிஸ்டேக்னா மிஸ்டேக் போட்டுக்கலாம். mistake, Mistake. அதோட பெருசுனாக்கா பிளண்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளண்டர், blunder, பிளண்டர் மிஸ்டேக்கும்பாங்க. பெரிய மிஸ்டேக், தப்பித்தல். escape, Escape. Escape. சூப்பர். மரியாதை, Respect. Respect. நெறிமுறைகள், Instruction. போடலாம், தப்பு இல்லை. Guidance. Guidance. guideline, Guidelines. நெறிமுறைகள், ப்ரொசீஜர். procedure, மதிப்பீடு, Valuation. 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 evaluation. evaluation, Valuation. மதிப்பீடு, எவாலுவேட் பண்றது, மதிப்பு கொடுக்கறதும் வேல்யூஷனும் போடலாம். Trust me when I tell you the universal healthcare system doesn't cover diversity plans. The city will not just in Nova Scotia, but in the mountain of China and Zamboni, although இங்க பாத்துக்கணும், ஆடியோ தான் இது. தீமை, First. Female. தீமை. Female என்ன வரும்? 4 letters தான், ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன், ரொம்ப ஈஸி. தீமை, 2 letters. evil, Event. வெரி குட். Evil. சிறந்த தன்மை, Effort. excellence, excellent, எக்ஸலன்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்னா அட்ஜெக்டிவ் மாறிடும். உற்சாகத்துல 2-3 இது இருக்குது. இந்த இதுல எக்ஸைட்மெண்ட் போட்டுக்கணும். நம்ம எல்லாமே நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். எக்ஸைட்மெண்ட், அனுபவம், Experience. 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 experience, தோல்வி ஒண்ணு அங்க பார்த்தோம். அந்த தோல்விக்கு ஃபெயிலியர்னு சொன்னீங்க. இன்னொரு தோல்விக்கு Failure. Defeat. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். ரெண்டாவது வாட்டி போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் நம்பிக்கை. 4-5 வாட்டி வரும். ஏன்னா Confidence. நமக்கு எல்லாம் ஏகப்பட்டது நம்ம பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மட்டும் போட்டு. புகழ், புகழ், புகழ். Fame. இன்னொரு வாட்டி Fame. Fame. ஃபேம்னு கட் பண்ணிக்கணும். ஃபேமஸ்னு போயிடக்கூடாது. ஃபேமஸ்னு போனா அட்ஜெக்டிவ் ஆயிடும். அந்த ஃபேமஸை கட் பண்ணா நவுனா மாறிடும். பயம், Fear. Fear. fear, உணர்வுகள். Feeling. அதாவது அங்க வந்து எமோஷன்ஸும் போடலாம், இல்லை ஃபீலிங்ஸும் போடலாம். கருவுறுதல், Pregnancy. Pregnancy. pregnancy, விசுவாசம், Trust. Royal. loyal, Loyalty. லாயல்ட்டின்னு முடிக்கணும். பார்த்துங்க, லாயல்ட்டி. மன்னிப்பு, Execution. அதான் நம்ம சொன்னோம். ஃபர்கிவ்னஸ் சொன்னோம், Forgiveness. சொன்னோம். Execution. ஃபர்கிவ்னஸ் சொன்னோம், மன்னிச்சிடுறது. Execution. இல்ல, நீங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். அப்பாலஜி. apology, அதிர்ஷ்டம், like Lucky. இன்னொரு வாட்டி. Fortunate. Fortunate. ஃபார்ச்சுனேட்டுங்கிறது இதாயிடும், Well, adjective good. ஆயிடும். Fortune. Fortune. ஃபார்ச்சூன் நீங்க சொல்ற லக் போடலாம். லக்குன்னு உள்ளவர், உனக்கு லக் இருக்கு, அவனுக்கு ஃபார்ச்சூன் இருக்கு. சுதந்திரம், Independence. Freedom. Freedom. பாருங்க 2 பேரும் என்ன அருமையா 2 வார்த்தை, 2மே கரெக்ட் தான். இதுதான் அதோட மேஜிக்கே. இண்டிபெண்டன்ஸ், ரைட். Freedom. கட் பண்ண கூடாது. ஃப்ரீடம், freedom, சூப்பர். இண்டிபெண்டன்ட் தான் ஃப்ரீ, இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம்.
இண்டிபெண்ட் ஃப்ரீ அட்ஜெக்டிவ் ரெண்டும். இண்டிபெண்டன்ஸும் ஃப்ரீடமும் நவுனு. நட்பு. Friendship. Not friendly. ஃப்ரெண்ட்லி இல்ல, Friendship. Friends. ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் Friendship. தான் நவுனு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் நவுனு. ஃப்ரெண்ட்லி போட்டா அட்ஜெக்டிவ் வந்துடும். ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. ஸோ அது புரிஞ்சுதுங்களா? ஃப்ரெண்ட்லிங்கிறது அட்வர்ப், வேடிக்கை. Humorous. பண்ணுன்னே போடலாம். Fun. எதிர்காலம். Future. Future. பெருந்தன்மை. Monotonous. Generous. வெரி குட். அப்ப ஜெனராசிட்டி. Generous. ஜெனரஸ் போட்டு அட்ஜெக்டிவ் மாறிடும். அது பார்த்துக்கீங்க. திருப்பி திருப்பி இதுக்குள்ளேயே தான் சுத்துறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகிமை. இதோட மகிமை. My Speciality. Speciality. Yes. மகிமை. இதோட பெருமை. ரைட் அடிக்கலாம். Right. ஸ்பெஷாலிட்டி. இதோட மகிமை, தனித்தன்மை. Uniqueness. யூனிக்னஸ். அருமையா சொன்னாங்க. இது பார்த்துங்க எவ்வளவு இலக்கு. Target. 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 Destiny. Goal. Goal. Aim. எவ்வளவு விஷயம், எவ்வளவு இது வருது பாருங்க. நற்குணம். good. நல்லா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க எங்கேயாவது ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை கண்டுக்காம விட்டுருப்பீங்க. வேர்ச்சு. Virtue. அருள். Bless. Bless. Crown. அருள்ங்கிறது வேற. கிரேஸ். Grace. Grace. கிரேஸ். அருள். கடவுள் அருள் காட்டலாம், கருணை காட்டலாம். நன்றி. Thanks. Thank. அது போடலாம். அது வந்து சிம்பிளான வார்த்தை. தேங்க்ஸ்ங்கிறது. Gratitude. வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடிக்கடி பயன்படுத்துவாங்க லைஃப்ல. இது எல்லாருக்குமே தேவை Gratitude. அப்படிங்கிற ஒரு விஷயம். பேராசை. சொல்லியிருக்கணும் நேரம். Greedy. கிரீடினா அட்ஜெக்டிவ். கிரீடுன்னு கட் பண்ணிடணும். Greed. Greed. கிரீடுன்னு கட் பண்ணிடணும். வளர்ச்சி ரெண்டு வார்த்தை சொல்லணும். ஒன்று growth, இன்னொன்று Develop. Growth. Develop. டெவலப்மெண்ட். growth நாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டோம். இங்க டெவலப்மெண்ட்னு போட்டுக்குவோம். குற்ற உணர்ச்சி ஈஸியா சொல்லிடலாம். இவங்க சொல்லுவாங்க, கவிதா மேம். Guilty. கில்ட். கில்ட்டினா அட்ஜெக்டிவ். கில்ட் கட் பண்ணீங்கன்னா நவுனு. மகிழ்ச்சிக்கு நிறைய சொல்லிட்டோம். Happiness. இன்னொரு வார்த்தை போடுறேன். கிளாட்னஸ். Gladness. போடாத வார்த்தை. ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு மகிழ்ச்சிக்கு. நம்ம மகிழ்ச்சியா இருக்கோமோ இல்லையோ, ஆனா மகிழ்ச்சிக்கு நிறைய வார்த்தை இருக்கு. இணக்கம். இணக்கம். இணக்கத்தோட இருக்காமா? Agree. Agree. இணக்கம். ரொம்ப இணக்கத்தோட இருக்கான். நீங்க வந்து இணக்கமா இருக்குன்னா ஒத்து போறது. Adjustment. அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட அக்செப்டன்ஸ். Acceptance. Acceptance. வெறுப்பு. அங்க ரெண்டு வார்த்தை போட்டோம். ஒண்ணு வந்து ஹேட்ரட், இன்னொன்னு டிஸ்கஸ்ட். Hatred. Discuss. இப்ப ஹேட்ரட்க்கு பதிலா ஹேட் போடலாமான்னா ஹேட்டும் நவுன்ல யூஸ் ஆகும். ஹேட்ரட் போடுற கையோடைய ஹேட் வேர்பு எந்த அளவுக்கு இருக்கோ வரும். அது அட்ஜெக்டிவா வரும். இதான் வரும். பார்க்கலாம். நம்ம ஆரோக்கியம். Health. Health. Healthy. ஹெல்த். அது மட்டும் தானே? அதை விட ஆரோக்கியத்துக்கு இன்னொன்று இருக்கு. ஹெல்த் கட் பண்ணும். அது ஹெல்த் கட்டாயமா போடலாம். வேற ஆரோக்கியத்தோட இருக்காங்க, ஃபிட்டா இருக்காங்க. ஃபிட்னஸ் போடலாமா? ஹெல்த். ஹெல்த், ஃபிட்னஸ், அது மாதிரி சுகாதாரம், ஹைஜீன் கூட போடலாமா? Yes, sir. Yes, sir. Hygiene. ஹைஜீன். உதவி. Assistance. Assistance. இப்ப முன்னாடி அசிஸ்டன்ஸ் போட்டோம். வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? Aid போடலாமா சார்? கட்டாயமா போடலாம். சூப்பரா சொன்னாங்க பாருங்க.
எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஃபேவர் போடலாம். யூ போட்டீங்கன்னா யூகே, யூ இல்லைன்னா ரைட், உதவி, சப்போர்ட். அதனாலதான் அடிக்கடி உதவி வந்துகிட்டே இருக்குது. இத்தனை வார்த்தை இருக்குது அதுல. வீர உணர்வு. courage, அது வந்து கரேஜ் வந்து தைரியமானது, வீரத்தோட இருக்கிறது. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வீர உணர்வு. ஏதாவது தோணுதா? ஹீரோயிசம். Heroes. heroism, வரலாறு நமக்கு தெரியும். history, history, நேர்மை, honesty, honesty, பெருமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். pride, ப்ரௌடுன்னா அட்ஜெக்டிவ். ப்ரௌடு Pride. நவுனை மாத்தணும்னா ப்ரைடு. நல்லா பாத்துங்க, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பெருமைப்படுறதுக்கு வந்து நான் பெருமையா உணர்றேங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனர். Honor. honor, என்ன பெருமைப்படுத்திட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கை நிறைய வார்த்தை பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். விருந்தோம்பல். விருந்தோம்பல் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா பயன்படுத்துறோம். Hospitality. hospitality, ஹாஸ்பிட்டாலிட்டி. வெரி குட். சூப்பர். பணிவு. kindness, humble, 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 ஹம்பிள்ங்கிறது அட்ஜெக்டிவ். நீங்க சொன்னாலே நவுனை மாத்தணும். humanity, Humanity. ஹியூமிலிட்டி. 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 Infinity. பசி. hunger, hunger, ஹங்கரை மாத்திக்கலாம். அவ்வளவு ஹங்கிரியா ஹங்கரை மாத்திருங்க. யோசனை. advice, idea, வேற ஏதாவது? advice போலாமா சார்? suggestion, Suggestion. சஜஷன். அடையாளம். Identity. identity, கரெக்டா identity, சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. identity, ஐடென்டிட்டி. அருமை, அருமை. அறியாமை. Innocent. innocence, Innocent. ignorance, ignorance, இக்னோரன்ஸ். இன்னசென்ட்னா ஒண்ணும் தெரியாம இருக்கிறது. இது வந்து அறியாம இருக்கிறது. நோய். Disease. ஓ, டிசீஸ் போடலாம். வேற ஏதாவது ஒண்ணுன்னா? இன்னொன்னு ரொம்ப ஈஸியானது. அதனால நவுனா கன்வெர்ட் பண்ணணும். நவுனா கன்வெர்ட் பண்ணணும். illness, Illness. Illness. சூப்பர். இல்லுங்கிற அட்ஜெக்டிவா இல்னஸ் போடுங்க. வெரி நைஸ். எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க நமக்குள்ள. கற்பனை. imagine, imagination, imagination, கரெக்டா நவுனுங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாத்திடுறோம் பாத்தீங்களா? வெரி நைஸ். முக்கியத்துவம். importance, importance, இன்னொரு வாட்டி. importance, இம்பார்ட்டன்ஸ். ஏன்சில முடியணும். அதே மாதிரி இன்னொரு ஏன்ஸ்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து சிக்னிஃபிகன்ஸ். significance, significance, ரைட். இது ரெண்டுத்துக்கும் அட்ஜெக்டிவா மாத்தோம்னா சிக்னிஃபிகன்ஸ் சிக்னிஃபிகண்டா மாறும். இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டண்டா மாறும். தாக்கம். Effort. தாக்கம். impact, impact, அதே மாதிரி தாக்கத்துக்கு இம்ப்ரெஷன். இம்ப்ரெஷனும் தாக்கம் தான் ரெண்டுமே நவுனு. மேம்பாடு. Development. டெவலப்மெண்ட்டுங்கிறது வேற. இது பண்ண பார்க்கலாமா? இருக்கிறதுல இருந்து enhancement, enhancement, Enhancement. enhancement. நீங்க மேம்பாடுல வந்து டெவலப்மெண்ட் போட்டாலும் தப்பெல்லாம் கிடையாது. வளர்ச்சிக்கு வந்தாலும் இதுக்கும் வரும். பட் என்ஹான்ஸ்மெண்ட் கரெக்டான வார்த்தை. இன்னும் சுதந்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி Freedom. பார்த்தோம். ரெண்டு வார்த்தையா. Freedom. ஒண்ணு வந்து ஃப்ரீடம், இன்னொன்னு independence, இதுக்காக தான் ரெண்டு மூணு வாட்டி வருது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லுல ஆரம்பிக்க. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? liberty sir, லிபர்ட்டி. லிபர்ட்டியை தான் லிபரேஷன். liberation, நீங்க லிபர்ட்டின்னு போடலாம், லிபரேஷன் போடலாம். அருமையா சொன்னாரு, அருமையா சொன்னாரு.
இந்த தாக்கம் இருக்கு பாத்தீங்களா, 2 வார்த்தை வந்து Impact. Impact, impression, Impact. இம்ப்ரெஷன். தகவல், information, Information. முன்னோடி முயற்சி பாருங்க, இப்படி கூட இது பண்ணலாம். initiate, Initiate. இனிஷியேட்டிவ். Initiative. இனிஷியேட்னா verb, அத நம்மள மாத்திரம் இனிஷியேட்டிவ், புதுமை. innovation, இன்னோவேஷன். அருமை 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 அருமை. இன்னோவேஷன்னா புதுமை, நியூ ஐடியாஸ். உள்ளுணர்வு, Impression. ரொம்ப முக்கியமானது. உள்ளுணர்வு தான் கான்சியஸ்னஸ், மைண்டை தாண்டி போயிடுறது. சில வாட்டி உள்ளுணர்வு நமக்கு சொல்லிட்டே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாலே போதும். intuition, Intuition. இதுதான் இது. யாராவது சொல்ல முடியுமா உள்ளுணர்வு? இன்னொரு உள்ளுணர்வு. insistent, இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட் சொல்லுதுப்பா, இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. instinct, உடல் மூலமா வந்தா இன்ஸ்டிங்க்ட், மனம் மூலமா வந்தா Instinct. இன்ட்யூஷன். உடல் மூலமா வந்தா இன்ஸ்டிங்க்ட், மடல் மூலமா வந்தா. ஸோ இதுதான் உள்ளுணர்வுல வந்து இன்சைட். தூண்டுதல், Encouragement. தூண்டுறது. Encouragement. இல்ல எனக்கு சொல்றது புரியல, இன்னொரு வாட்டி எனக்கு சொல்லுங்க. Encouragement. தூண்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? என்கரேஜ்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. Inspiration. inspiration, தூண்டுதல். இப்ப வந்து இப்போ இந்த மோட்டிவேட் பண்றது கூட ஒரு வகையில Motivation. மோட்டிவேஷன். இது வந்து ஒரு இன்ஸ்டிகேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு நல்ல விஷயம் சொல்றப்ப இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. கெட்ட விஷயத்த பழகினாக்கா, இப்ப ஒரு சிகரெட் போயிட்டு ஒருத்தர் அதை வச்சு இன்னொருத்தர் பழகினா அது இன்ஸ்டிகேஷன். ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்றாரு, அதை ஃபாலோ பண்ணி இவரும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணா இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்டிகேஷனுங்கிறது நெகட்டிவ். தூண்டுதல் தான். ஒரு தவறான செயலுக்கு தூண்டினாக்கா அது இன்ஸ்டிகேஷன். நல்ல செயலுக்கு தூண்டினா அறிவு. Knowledge. wisdom, என்ன சொன்னீங்க? Knowledge. wisdom, Knowledge. வா, ஞானம். அறிவோட பெரிய விஷயம் அது. நாலேஜோட பெரிய விஷயம் விஸ்டம், Wisdom. ஞானம். நோக்கம் நம்ம 2-3 வாரத்தை பார்த்துட்டோம், அதனால அது திருப்பி வரும். யாராவது சொல்ல முடியுமா நோக்கம்? intention, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு Intention. முன்னாடி அவ Intention. intention, intention தான் ஆக்சுவலா நோக்கங்கிறது. நம்மளோட நோக்கம் என்ன, நம்ம எய்ம் என்னங்கிறது கூட தப்பு இல்லை, இதுல சொல்லலாம். நம்மளுடைய நோக்கம், கடைசி இறுதி நோக்கம் என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். இப்ப ஆர்வத்துக்கும் நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? இன்ட்ரெஸ்ட், எக்ஸைட்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு எந்தூசியாசம் வரணும்னு சொல்லியிருக்கோம். உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், Intuition. insight, தனிமை. Loneliness. சூப்பர். சாலிட்யூடுங்கிறது தனிமையை விரும்பி எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு சாலிட்யூட். Solitude. நம்ம தனிமையில தள்ளப்பட்டாக்கா லோன்லினஸ். Loneliness. அதுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? தனிமையை விரும்பி எடுத்துக்கிட்டா சாலிட்யூட். என்னை தனியா விட்டுருங்கப்பா, நான் கொஞ்சம் அமைதியா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணுங்கிறப்ப அது லோன்லினஸ். எல்லாரும் விட்டுட்டு நம்ம தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது லோன்லினஸ். சந்தோஷத்துக்கு நிறைய வார்த்தை இது பண்ணியிருக்கோம், Happiness. ஏகப்பட்ட வார்த்தை பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணிக்கலாம். 9:30 ஆகுது, இன்னும் கொஞ்சம் மட்டும் பண்ணிடலாம். இன்னும் 2-3 பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட், நீதி. Justice. ஜஸ்டிஸ். இரக்கம், நம்ம முன்னாடியே பார்த்தோம். கம்பேஷன் ஒன்று பார்த்தோம் பாத்தீங்களா? Passion. இந்த இரக்கத்தை வந்து கைண்ட்னஸ் கூட சொல்லலாம். அறிவு இருக்கு, அறிவு நம்ம பார்த்திருக்கோம். தலைமை, leader, Leader. leadership, Leadership.
ஸோ இப்போ கற்றல் வந்து லேர்னிங். Learning. learning, சுதந்திரம் பார்த்துருக்கோம், ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் Freedom. பார்த்துருக்கோம், freedom, வாழ்க்கை, life, life, Life. ஒளி, lifestyle, ஒளி வந்து Holy. லைட், Light. தர்க்கம், argument, சொன்னாங்க சார். லாஜிக் தான் தர்க்கம். Logic. தனிமை 2 பார்த்துட்டோம், சாலிட்யூட், லோன்லினஸ் பார்த்துட்டோம், இழப்பு, Loss. loss, see, காதல், இதோட நிப்பாட்டிக்கலாம். இதோட காதல், Love. love. இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்கு. ஐ வாண்ட் யூ டு இதுக்கப்புறம் இவ்வளவுதான் இருக்கு பாருங்க. நான் நிறைய கவர் பண்ண 190க்கு மேல பண்ணிட்டோம். வேணா அது பார்த்துக்குவோம். விசுவாசம், loyal, Loyalty. Loyalty. அலிகன்ஸ்னு சொல்லுவாங்க. Elegance. அலிகேஷன் அலிகன்ஸ். இப்ப ஃபார்ச்சூன் இதுல பார்த்துட்டோம். அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன், லக், சொகுசு, Luxury. Luxury. லக்ஸரி, முதிர்ச்சி, Maturity. சூப்பர், Maturity. சூப்பர், Maturity. ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய டாபிக்கே முடிக்கிறோம். நினைவு, Memory. மெமரி, நவுன் பாத்தீங்கன்னா நவுன் அவ்வளவுதான். மனம், mind, நம்மள பாடாப்படுத்துறது தான். துயரம், Sadness. இதுல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. சேட்னஸ் கட்டாயமா சொல்லலாம், தப்பு இல்ல. memory, ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை, மிஸ்ஸரி. எவ்வளவு சந்தோஷத்துக்கு எவ்வளவு வார்த்தை இருக்கோ அது மாதிரி துயரத்துக்கு ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். SU புத்தர் சொன்னதுதான். Suffering. சஃபரிங். ஒழுக்கம் நம்ம பார்த்தோம். நல்லா பாத்துக்கங்க. மொராலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. Morality. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கத்தை எத்திக்ஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒழுக்கம் வந்து டிசிப்ளின்னு பார்த்தோம். 2-3 வாட்டி வருதுன்னா 2-3 வார்த்தை இருக்கு. இன்னும் மொத்தம் 3 தான். இன்ஸ்பிரேஷன் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? மோட்டிவேஷன், Yes, yes. இன்ஸ்பிரேஷன். Motivation. மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க அந்த மர்மம். படிக்கலாம். Mystery. Mystery. சூப்பர். லாஸ்ட் ஒன் ஈஸி. nature, Nature. ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெக் அப்டிராக்ட் லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை பாருங்க. இதை வச்சு அடுத்த கிளாஸ்ல இந்த ஃபேமிலியை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இதுல இது எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த முதல் வார்த்தை நவுனு தெரிஞ்சிருக்கணும். நவுன்லேருந்து நம்ம அப்ஜெக்டிவ் அபவ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வந்துடும். ரைட். ஹங்கர் ஹங்கிரியா மாற்றணும், ஐடியேட்னு மாற்றணும், ஐடென்டிஃபைன்னு மாற்றணும், இக்னோரன்ட்னு மாற்றணும், இல்லைன்னு மாற்றணும், இமேஜின்னு மாற்றணும். ஸோ அதுக்குள்ளேயே நமக்கு உள்ள இருக்கு. we are going to do this. இந்த வாரம் வந்து ரொம்ப கடுமையான இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரத்துக்கு அடுத்த ஒரு 6-7 நாளைக்கு கேம்பேஜ் இங்கிலீஷ் எக்ஸாம் நம்ம சென்ட்ரல் நடக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் கிட்ஸு, காலேஜ் கிட்ஸ் வந்து எழுதுறாங்க. அதனால இன்னும் ஒரு கிளாஸ் இந்த வாரத்தில் இருக்கும். வெள்ளிக்கிழமை கிளாஸ் இந்த வாட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் புதன்கிழமை கிளாஸ் இருக்கு. Okay, sir. ஸோ நான் Okay, இது மட்டும் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது செவ்வாய்க்கிழமையோட கேம்பேஜ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது, நம்ம பார்த்துக்கலாம். பட் புதன்கிழமை கிளாஸ் இருக்கும். ஐ see you all of you on Wednesday. இதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சிடுங்க. பார்த்து கம்பைல் பண்ண ஒரு லிஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் போய் நம்ம வேர்ட் ஃபேமிலி பார்க்கலாம். ஸோ கிட்ஸுக்கு சம்மர் கிளாஸ் எது இருக்குதா சார்? இருக்குதுங்க. இங்கிலீஷ் இருக்குதுங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 கிளாஸ் போயிருக்குது. நீங்க சென்னையில இருக்கீங்களா? ஆமா சார். நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை நாளைக்கு 3 to 4 இருக்குது. நான் உங்களுக்கு இதை அனுப்பிவிடவா? லிங்க் அனுப்பிவிடவா? ஆமாங்க சார், அனுப்பிச்சு விடுங்க சார். 3 to 4 மறந்துடாதீங்க. செவ்வாய், வியாழன், சனி. ஓகே சார். நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. நான் சந்தியா விட்டு அனுப்ப சொல்றேன். உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு 2:30 மணிக்கே கிடைச்சிடும். தேங்க்யூ சார். ஓகே. I'll see all of you day after tomorrow, Wednesday. Thank you very much. நான் இப்போ அனுப்பி விடுறேன். thank you, sir. Thank Thank you. you very much, sir. Good Good night. night. Thank you.